திருக்குர்ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் 2 அல் பகரா மாடு வசனங்கள் 191 200 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். وَاقْتُلُوهُمْ حَيْثُ ثَقِفْتُمُوهُمْ وَأَخْرِجُوهُمْ مِنْ حَيْثُ أَخْرَجُوكُمْ وَالْفِتْنَةُ أَشَدُّ مِنَ الْقَتْلِ وَلَا تُقَاتِلُوهُمْ عِندَ الْمَسْجِدِ الْحَرَامِ حَتَّى يُقَاتِلُوكُمْ فِيهِ فَإِنْ قَاتَلُوكُمْ فَاقْتُلُوهُمْ كَذَلِكَ جَزَاءُ الْكَافِرِينَ. போரில் நீங்கள் அவர்களை காணும் இடத்தில் கொல்லுங்கள். அவர்கள் உங்களை வெளியேற்றியது போன்றே நீங்களும் அவர்களை வெளியேற்றுங்கள். குழப்பம் விளைவிப்பது கொலையை விட கொடியது. மஸ்ஜிதுல் ஹராமில் உங்களை எதிர்த்து அவர்கள் போர் புரியும் வரை நீங்கள் அதில் அவர்களை எதிர்த்து போர் புரியாதீர்கள். ஆனால் அவர்கள் அங்கு உங்களை எதிர்த்து போர் புரிந்தால் அவர்களை கொல்லுங்கள். இறைமறுப்பாளர்களுக்கான கூலி இவ்வாறே இருக்கும். فَإِنِ انْتَهَوْا فَإِنَّ اللَّهَ غَفُورٌ رَحِيمٌ. அவர்கள் விலகிக் கொண்டால் அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன் நிகரிலா அன்பாளன். وَقَاتِلُوهُمْ حَتَّى لَا تَكُونَ فِتْنَةٌ وَيَكُونَ الدِّينُ لِلَّهِ فَإِنِ انْتَهَوْا فَلَا عُدْوَانَ إِلَّا عَلَى الظَّالِمِينَ. குழப்பம் நீங்கி வணக்க வழிபாடு அல்லாஹுக்காக ஆகும் வரை அவர்கள் எதிர்த்து போரிடுங்கள். அவர்கள் விலகிக் கொண்டால் அநியாயக்காரர்களை தவிர்த்து மற்றவர்களிடம் பகைமை கொண்டு போரிடக்கூடாது. الشهر الحرام بالشهر الحرام والحرمات قصاص فمن اعتدى عليكم فاعتدوا عليه بمثل ما اعتدى عليكم واتقوا الله واعلموا أن الله مع المتقين. புனித மாதத்திற்கு நிகர் புனித மாதம்தான். புனிதங்கள் பாழ்படுத்தப்பட்டால் அவைகளுக்கு பழி வாங்குதல் உண்டு. எனவே உங்கள் மீது யாரேனும் வரம்பு மீறினால் அவர்கள் உங்களிடம் வரம்பு மீறியதை போன்றே நீங்களும் அவர்களிடம் வரம்பு மீறுங்கள். அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். இறைச்சமுடையோருடன் அல்லாஹ் இருக்கிறான் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். وَأَنْفِقُوا فِي سَبِيلِ اللَّهِ وَلَا تُلْقُوا بِأَيْدِيكُمْ إِلَى التَّهْلُكَةِ وَأَحْسِنُوا إِنَّ اللَّهَ يُحِبُّ الْمُحْسِنِينَ. அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்யுங்கள். உங்கள் கைகளை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள். நன்மை செய்யுங்கள். நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான். وَأَتِمُّوا الْحَجَّ وَالْعُمْرَةَ لِلَّهِ فَإِنْ أُحْصِرْتُمْ فَمَا اسْتَيْسَرَ مِنَ الْهَدْيِ وَلَا تَحْلِقُوا رُؤُوسَكُمْ حَتَّى يَبْلُغَ الْهَدْيُ مَحِلَّهُ فَمَنْ كَانَ مِنْكُمْ مَرِيضًا أَوْ بِهِ أَذًى مِّن رَّأْسِهِ فَفِدْيَةٌ مِّن صِيَامٍ أَوْ صَدَقَةٍ أَوْ نُسُكٍ فَإِذَا أَمِنْتُمْ فَمَنْ تَمَتَّعَ بِالْعُمْرَةِ إِلَى الْحَجِّ فَمَا اسْتَيْسَرَ مِنَ الْهَدْيِ فَمَنْ لَمْ يَجِدْ فَصِيَامُ 3 أَيَّامٍ فِي الْحَجِّ وَسَبْعَةٍ إِذَا رَجَعْتُمْ تِلْكَ 10 كَامِلَةٌ ذَلِكَ لِمَنْ لَمْ يَكُنْ أَهْلُهُ حَاضِرِ الْمَسْجِدِ الْحَرَامِ وَاتَّقُوا اللَّهَ وَاعْلَمُوا أَنَّ الله شَدِيدُ الْعِقَابِ. நீங்கள் அல்லாஹுக்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுங்கள். நீங்கள் தடுக்கப்பட்டால் பலிப்பிராணியில் இயன்ற ஒன்று அறுக்கப்பட வேண்டும். பலிப்பிராணி தனது எல்லையை அடையும் வரை உங்கள் தலைகளை மழிக்காதீர்கள். உங்களில் யாரேனும் நோயாளியாகவோ அல்லது தனது தலையில் நோவினை உள்ளவராகவோ இருந்து தலையை மழித்தால் நோன்பு நோற்பது அல்லது தர்மம் செய்வது அல்லது பலியிடுவது உரிய பரிகாரமாகும். நீங்கள் பாதுகாப்பான சூழலை அடைந்து யாரேனும் ஹஜ்ஜையும் உம்ராவையும் தமத்துவ முறையில் செய்தால் அவர் பலிப்பிராணியில் இயன்றதை அறுக்க வேண்டும். அதை பெற்றுக்கொள்ளாதவர் ஹஜ்ஜில் 3 நாட்களும் ஊருக்கு திரும்பியதும் 7 நாட்களும் நோன்பு நோக்க வேண்டும். இது முழுமையான 10 ஆகும். இது யாருடைய குடும்பம் மஸ்ஜிதுல் ஹராமில் மக்காவில் வசிக்கவில்லையோ அவர்களுக்குரியது. அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்.
الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب. ஹஜ்ஜின் காலம் அறியப்பட்ட மாதங்களாகும். அவற்றில் ஹஜ்ஜை கடமையாக்கி கொண்டவர் ஹஜ்ஜின் போது இல்லறத்தில் ஈடுபடுவதும் பாவம் செய்வதும் தர்க்கம் புரிவதும் கூடாது. நீங்கள் நன்மையில் எதை செய்தாலும் அல்லாஹ் அதனை அறிகிறான். ஹஜ்ஜுக்குரிய பயணப் பொருட்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். பயணப் பொருட்களில் மிகச் சிறந்தது இறையச்சமாகும். அறிவுடையோரே, எனக்கே அஞ்சுங்கள். ليس عليكم جناح أن تبتغوا فضلا من ربكم فإذا أفضتم من عرفات فاذكروا الله عند المشعر الحرام واذكروه كما هداكم وإن كنتم من قبله لمن الضالين. ஹஜ் பயணத்தில் வியாபாரம் செய்து உங்களுடைய இறைவனின் அருளை நீங்கள் தேடிக்கொள்வது உங்கள் மீது குற்றமில்லை. நீங்கள் அரஃபாவிலிருந்து திரும்பும்போது மஸ்தருல் ஹராமில் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். நீங்கள் இதற்கு முன் வழி தவறியவர்களாக இருந்த நிலையில் அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டியதற்காக அவனை நினைவு கூறுங்கள். ثم أفيضوا من حيث أفاض الناس واستغفروا الله إن الله غفور رحيم. பிறகு மக்கள் திரும்புகின்ற அரஃபா என்னும் இடத்திலிருந்தே நீங்களும் திரும்புங்கள். அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள். அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன், நிகரிலா அன்பாளன். فإذا قضيتم مناسككم فاذكروا الله كذكركم آباءكم أو أشد ذكرا فمن الناس من يقول ربنا آتنا في الدنيا وما له في الآخرة من خلاق. உங்கள் ஹஜ் வணக்க முறைகளை நீங்கள் நிறைவேற்றிவிட்டால் உங்கள் முன்னோர்களை நீங்கள் நினைவு கூறுவதைப் போன்று அல்லது அதைவிட அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். எங்கள் இறைவனே, எங்களுக்கு இவ்வுலகிலேயே அனைத்தையும் வழங்குவாயாக என்று கூறுவோரும் மனிதர்களில் உள்ளனர். அவர்களுக்கு மறுமையில் எந்த பாக்கியமும் இல்லை. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.